தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு கையகப்படுத்திய நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்காததால் பிச்சை பாத்திரம் ஏந்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு கையகப்படுத்திய நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்காததால் பிச்சை பாத்திரம் ஏந்தும் நிலை ஏற்பட்டுள்ளது என்று ஹைகோர்ட் வேதனை தெரிவித்துள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நில உரிமையாளர்கள் இழப்பீடு கேட்டு பிச்சை பாத்திரம் ஏந்தி நிற்கின்றனர் என்று நீதிபதி வேதனை தெரிவித்துள்ளார். நில உரிமையாளர்கள் இழப்பீடு கேட்டு பிச்சை பாத்திரம் ஏந்தி நிற்கின்றனர் என்று நீதிபதி வேதனையுடன் தெரிவித்துள்ளார். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி. வணக்கம் மகேஸ்வரி, இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராணிப்பேட்டையில் பெல் நிறுவன ஆறாம் நோக்கத்திற்காக கையகப்படுத்த நிலத்திற்கு இழப்பீடு வழங்க கேட்டு சந்திரசேகர் ஆகியோர் 2017ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார்கள். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் நிலம் கையகப்படுத்தப்பட்ட வழக்குகளில் இழப்பீடு வழங்க பிறப்பித்த உத்தரவுகளை அமல்படுத்த கோரி தமிழகம் முழுவதும் தாக்கல் செய்யப்பட்ட நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்த விவரங்களை சமர்ப்பிக்க கடந்த 2018ஆம் ஆண்டு உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் 760 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க பிறப்பித்த உத்தரவுகளை அமல்படுத்த கோரிய வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் இந்த வழக்குகள் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு கடந்த 2024ஆம் ஆண்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது நிலத்தை கையகப்படுத்திய பின் இழப்பீட்டுக்காக உரிமையாளர்கள் பிச்சை பாத்திரத்துடன் நிறுத்தி செய்துவிட்டதாக வேதனை தெரிவித்த நீதிபதி இழப்பீடு உத்தரவுகளை அமல்படுத்த கோரி நிலுவையில் உள்ள வழக்குகளுடைய தற்போதைய விவரங்களை அளிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த வழக்கு என்பது மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்களில் 1521 கோடியே 83 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க பிறப்பித்த உத்தரவுகளை அமல்படுத்த கோரி 1222 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக உயர்நீதிமன்றத்தினுடைய பதிவாளர் அறிக்கை தாக்கல் செய்தார். இதே போல புதுச்சேரியில் 35 கோடியே 78 லட்சம் ரூபாய் இழப்பீடு உத்தரவுகளை அமல்படுத்த கோரி 59 வழக்கு நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பெருந்தொகை இழப்பீடாக வழங்க வேண்டியுள்ளதால் இதற்கு தீர்வுக்கான அரசாங்க வழக்கறிஞர் உதவ வேண்டும் என கூறி இந்த வழக்கின் விசாரணையை மார்ச் 21ஆம் தேதிக்கு தற்போது கைது வைத்துள்ளார்கள். மகேஸ்வரி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.